புதுக்கோட்டையில் ஓபிஎஸ் கூட்டத்தில் என்ன நடந்து தெரியும் இல்லையா? இப்போ பாருங்கள், சோஷியல் மீடியா வைரலாக இருக்குது. எல்லாமே கூலிக்கு ஆளை பிடிச்சி உட்கார வச்சாங்க. வந்தவொடனே நின்று எழுந்து ஓடிட்டாங்க எல்லாம். எனக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கு எழுச்சியோடு இன்றைக்கு கழகத்துடைய பொதுச்செயலாளர் தலைமையேற்று இன்றைக்கு கழகம் சிறப்பான வழி நடத்துகின்ற ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸும் டிடிவியும் இல்லை திருமதி சசிகலாவும் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எத்தனை கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க? மெகா கூட்டணி அமைப்பு சொல்லியிருந்தாங்க. இப்போ எந்தெந்த கட்சிகள் உங்ககிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு? அதெல்லாம் அப்ராப்ரியேட் டைம் இருக்குங்க. நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. உரிய நேரத்தில் எங்கள் தலைமையில் என்னென்ன கட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு கழகத்துடைய பொதுச்செயலாளர் முறைப்படி அறிவிப்பார். பாஜக மீண்டும் யாரு யாரு அவரோட இணைஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஏற்கனவே தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்ட சக்திகள், பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சக்திகள். ஏன்னா புதுக்கோட்டையில் ஓபிஎஸ் கூட்டத்தில் என்ன நடந்து தெரியும் இல்லையா? இப்போ பாருங்கள், சோஷியல் மீடியா வைரலாக இருக்குது. எல்லாமே கூலிக்கு ஆளை பிடிச்சி உட்கார வச்சாங்க. வந்தவொடனே நின்று எழுந்து ஓடிட்டாங்க எல்லாம். அதனால் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கு எழுச்சியோடு இன்றைக்கு கழகத்துடைய பொதுச்செயலாளர் தலைமையேற்று இன்றைக்கு கழகம் சிறப்பான வழி நடத்துகின்ற ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸும் டிடிவியும் இல்லை திருமதி சசிகலாவும் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அடிப்படையிலே ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினரே கிடையாது. இல்லை, அவருக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாத பேசுறத எப்படி எடுத்துக்க முடியும்? உளறல் பிதற்றல் நடத்த முடியும். அதெல்லாம் எல்லா கட்சிகளோட பார்த்தீங்கன்னா திமுக பிஜேபி தவிர மீது யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது. அதனால எல்லா கட்சிகளோட அதை பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்களும் பேசுவாங்க. அப்படி அதனால தேர்தல் நேரத்தில் உரிய நேரத்தில் கண்டிப்பாக அதை பூச்சாளர் பொறுத்தவரை எந்தெந்த கட்சிக்கு எங்களோட எங்கள் தலைமையில் கூட்டணி முறைப்படி அறிவிப்போம். மீதியெல்லாம் மண்டபத்தில் பார்த்துக்கலாம். மீதி மண்டபத்தில் பார்த்துக்கலாம். எங்களுக்கு அந்த மாதிரி அவசியம் இல்லையா? புலம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதற்கு திமுக கை வந்த கலை. எங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. நாங்கள் நம்பியிருப்பது தொண்டர்களையும், நாங்கள் நம்பியிருப்பது பொதுமக்களையும். ஏன்னா கண்டிப்பாக தொண்டர்கள் பொதுமக்களை எங்களோட இருக்கிற வரையில் இழப்பு அவங்களுக்கு தான். அதனால அவர் சொல்ற அந்த கருத்து முழுமையாக பொருந்தாத கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.